ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் எப்போனாலும் வரலாம். வடக்கு நண்பர் சொன்ன தகவல் படி காலையிலே வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வேலை இருந்தாலும் சொல்ல முடியல. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நேற்று நான் இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், யாரெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில் உங்களை திட்டிட்டேன், நான் நல்லா திட்டிட்டேன். ஏன் திட்டினேன்னா அதுக்கு காரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதில் யூஸ் பண்ண 2 வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி. எதுனா 7 மணிக்கு மேலே எந்திரிச்சா நீங்கள் எரும மாடு. எரும மாடு தான் 7 மணிக்கு மேலே தூங்கும்மா, வெயிலில் கூட தூங்கும். அப்படிங்கிற மீனிங்கில நான் பேசுவேன். யாரு? அண்ணன் தம்பிய. ஸோ நீங்கள் 13,000 பேர் நான் ஒரு தம்பியாவும், ஒரு அண்ணனாவும் கன்சிடர் பண்ணி தான் நான் அது மாதிரி பேசிட்டேன். பட் ஆனால் இது ஒரு சோசியல் மீடியா, ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றபோது அது எஃபெக்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், ஒரு சில பேருக்கு அது வலிச்சிருக்கு. அதுக்கு சாரி. அண்ட் இன்னொரு வார்த்தை, நீங்கள் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்கை திருப்பி 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 பண்ணீங்கன்னா போய் மாடு மேய்ங்க, இல்லைனா ஐடி கம்பெனிக்கு போங்கன்னு சொன்னேன். அந்த மாடு மேய்ங்க. நீங்கள் 7 மணிக்கு மேலே இருந்துச்சு எருமை மாடு. எருமை மாடு தான் அது மாதிரி தூங்கும். அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். 2 வார்த்தையும் சாரி. அவாய்ட் பண்ணிடுறேன் இனிமேல். ஆனால் நான் சொன்னேன்றதுக்காக நாளைக்கே போயிட்டு நீங்கள் 9 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5 மணிக்கு எந்திரிச்சிடாதீங்க. அது தவறான விஷயம். உங்களால் நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. 9 மணி 8:30 ஆக்கணும். 8:30 8 ஆக்கணும். அப்புறம் 7:30 7 6 ஒரு 1/2 மணி நேரமோ, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமா கம்மி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இன்டர் சீசன்றதுனால ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு பாருங்கள். எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். சம்மர் சீசன்லலாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி பாசிபிள்? நீங்கள் தூங்கக்கூடிய வேலை இருந்தால் கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் படித்து பாஸ் பண்ணலாம். நானும் 9 மணிக்கு எந்திரிச்சிருந்தால் தான் எப்படி எந்திரிச்சிட்டு இப்போ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்டு ஏன் நேற்று அந்த மாதிரி கோவம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் எல்லாரும் என்கிட்ட எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வீடியோ கொடுங்க, வீடியோ உடம்புக்கு சரியில்லாமல் நான் அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ கேட்டிங்க. நான் அந்த வீடியோ ரெடி ஒரு பிபிடி ரெடி பண்ணால் 4 மணி நேரம் ஆகும். அதை உங்களுக்கு ஸ்டடி பண்ணி எந்த ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு 5 6 மெத்தட் இருக்கும். எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுன்றது அனலைஸ் பண்ணணும். எது உங்களுக்கு சொன்னால் டெலிவரி பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு கொண்டு வரும். வெறும் 100 வியூஸ் கூட போகலாம் அந்த வீடியோ. நான் காலையில் பார்க்கும்போது நம்ம யூஸ்வல் இதில் 10% கூட அது வேகமாக இல்லை. அப்போ நீங்கள் கண்டென்ட் கேட்குறீங்க. மெயின்ஸுக்குன்னு இனிஷியேட்டிவ் எடுத்தது வர டிஎன் பேங்கர்ஸு. ஸோ மற்ற சேனலும் இதனால தான் அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்துன்னு பயப்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் எனக்கு வந்துருச்சு. சரி, நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து 4 மணி நேரம் நான் பிஸ்னஸ் தோட்டம் இருக்குது, எனக்கு ஊரில் பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கேன். பட் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அப்போ வந்த கோபத்தில் வந்த வார்த்தைகள் அது. என்னை அண்ணனா தம்பியா எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஓகே. என்னை ஒரு மென்டாராக மட்டும் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சாரி எஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் இனிமேல் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறேன். ஓகேவா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் எப்போனாலும் வரும். ஒழுங்காக படிங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். ரிசல்ட் பேங்க் கிட்ட போயிடுச்சு. வடக்கு நண்பர் மூலிமா காலையில் தகவல் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் ஹையர் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 3 ஆஸ்பிரண்ட் கிட்ட பேசினா டைம் போயிடுச்சு. காலையில் வீடியோ போட்டுருக்கணும். பேங்க் கிட்ட ரிசல்ட் வந்ததுனால அவங்க எப்போனாலும் உங்களுக்கு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்தியன் பேங்க்கு அவங்க கிட்ட போயிட்டு 1 வீக் கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணாங்க, வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு. யூனியன் பேங்க் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த அன்றைக்கே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு சில டைம் வச்சுருந்துட்டு 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்னையிலேருந்து என்னையிலேருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். பேங்க்கு கிட்ட ரிசல்ட் போயிடுச்சு. வடக்கு நண்பர் நமக்கு அறிவிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் எப்போனாலும் வரும். நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ தான், இந்த டைட்டில் தான் இருக்குது அந்த வீடியோ. ஆப்டி வித் ஏகே சேனல் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதில் எவ்வளோ ஒரு 4 ஷிஃப்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் சேவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 3 மார்க் முன்னவும் இருக்கலாம், பின்னவும் இருக்கலாம். பட் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதுலேருந்து 2 மார்க் கம்மியாக இருந்தால் கூட உட்காந்து நீங்கள் இன்டர்வியூக்கு படிங்க. இன்டர்வியூக்கு படிச்சிங்களன்னா வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் இந்த இன்டர்வியூவில் கூட ஐபிபிஎஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த ஐபிபிஎஸ் இன்டர்வியூவில் கூட நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கில் உங்களுக்கு பேங்கிங் நியூஸ் அதிகமாக இருக்கும். அந்த பேங்கிங் நியூஸில் ஒரு 4 கொஷின் ஸ்டாட்டிக் இருந்தால் கூட 2 கொஷின் நீங்கள் இந்த படிச்சதுல வந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ண அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க. நான் சோர்ஸஸ் சொல்கிறேன் பாருங்கள். பேங்கிங் அவேர்னஸ்க்கு வீடியோவாக படிக்கணும்னா லேர்னிங் கேப்சல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேங்களா? டெலகிராமில் வீடியோ இருக்குது. ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. வீடியோ பார்த்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் படித்தா மட்டும்தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க முடியும். லாஸ்ட் டைம் நேற்று அந்த டென்ஷன் ஆனதுக்கு காரணமே அதுதான். லாஸ்ட்டு இன்டர்வியூலாம் லாஸ்ட்டில் படிக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க.
அவசர அவசரமாக படிக்கும்போது ஏதோ ஒன்று அரைக்குறையாக படிச்சுட்டு போய் அங்கே அரைக்குறையாக படிக்கும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நீங்கள் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றுமே இன்டெப்த்தாக டைம் கொடுத்து படிக்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு மானிட்டரி பாலிசியை பற்றி படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் படிக்கிறீங்கன்னா, அதுக்கான டைம் ஒரு 1 ஹவர் குடுத்து படிக்கணும். நீங்க லாஸ்ட் ஹவர்ல படிச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிட்டு போய் அப்படியே ஒப்படைப்பீங்க. மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒப்படைச்சீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. நீ அரைகுறை, அரைவேக்காடு அப்படிங்கிற மாரி. பார்த்தீங்களா? இந்த மாரி எமோஷனல் ஆகும்போது அரைவேக்காடுன்ட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாரி தான் நேத்து பேசுனது. ஸோ, நீங்க அந்த மாதிரி உங்கள ஜட்ஜ் பண்ணிருவாங்க. அதனால தான் நான் சொல்றேன்னா, டைம் குடுத்து டெப்த்தா படிச்சிருங்க. கான்செப்ட்டா படிச்சிருங்க. மனப்பாடம் பண்ண என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, அது என்ன? அது எப்படி? அ முழு விவரமா படிச்சுட்டீங்களானாவே போதுமானது. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்ப இருந்து நீங்க படிக்கும்போது பொறுமையா படிப்பீங்க. உங்களுக்கு பேக் மைண்ட்ல எதுவும் ஓடாது. அது என்னன்னு கத்துக்கிறதுல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். இதுவே ஒரு 8 நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ப்ரெஷர்லயே இன்னொரு முக்கியமான விஷயம். என்னன்னா, ஏன் சவுண்டா பேசுறேன்னா, இது முக்கியமான விஷயம். அ மெயின்ஸுக்கு நீங்க படிக்கணும். அந்த எக்ஸாம்லாம் இருக்கு. என்ஐஎஸ்ல எக்ஸாம் இருக்கு. எஸ்பிஐ எக்ஸாம் இருக்கு. அதோட சேர்ந்து நீங்க இந்த எக்ஸாம் படிக்கணும். இன்டர்வியூக்கு படிக்கணும். அப்படிங்கும்போது 5 நாள்ல உங்களால முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இப்ப இருந்து நீங்க படிச்சீங்களான்னா, அப்ப நீங்க வந்து கூலா ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு நீங்க எடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லயோ, நான் பிடிஎஃப் சொல்றேன் பாருங்க. ஆம்பிஷியஸ் பாபான்னு ஒரு பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நீட்டா குடுத்துருப்பாங்க. ஃப்ரீ தான். ஆம்பிஷியஸ் பாபா ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு ஒரு கேப்சூல் இருக்கு. நான் இந்த டெலகிராம் குரூப்ல நான் அந்த லிங்க்க குடுக்குறேன். நீங்க டெலகிராம் குரூப் போய் டிஎன் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்ன்னு அடிச்சீங்கன்னா வந்துரும். இல்லன்னா இத வந்து லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். இந்த குரூப்ல போய் நான் அந்த பிடிஎஃப்ப பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இன்டர்வியூக்கு கன்சிஸ்டன்ட்டா அதிகமான டைம் குடுத்து படிக்கும்போது தான், நீங்க டெப்த்தா படிப்பீங்க. அத பத்தி முழு விவரத்தையும் படிப்பீங்க. இல்லன்னா, வேக வேகமா படிக்கும்போது சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போயிருப்பீங்க. அங்க போயிட்டு நான் பேங்க் ஆஃப் இந்தியால அப்படிதான் மாட்டிக்கினேன். ரீகால் பண்ண முடியல. ரீகலெக்ட் பண்ண முடியாது அங்க உட்கார்ந்து உங்களால. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும். ஆனா, இங்க இருக்கும், இங்க வராது. இந்த இடத்துல இருக்கும் ஆன்சரு. பட் இங்க வெளிய வராது. அப்ப என்ன ஆகும்னா, பதறுவீங்க. பேசும்போது ஸ்ட்ரக் ஆகும். பாடி லாங்குவேஜ்லாம் ஷேக் ஆகும். அப்ப நீங்க பாதிக்கப்படுவீங்க. அதனால தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஏன் இத்தன வீடியோ போடுறீங்க அப்படின்றதுக்கான காரணம் உங்கள ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க இவ்வளோ மார்க் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க படிக்கணும். நீங்க இவ்வளோ மார்க் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க படிக்கணும். மறந்துட்டீங்க. நீங்க படிங்க, படிங்க. ரிசல்ட் வர டைம் ஆயிடுச்சு. நீங்க இனிமேலு ப்ரெஷர் ஆயிடுவீங்க. படிங்க. முன்னாடியே படிச்சு வச்சுக்கோங்கன்னு உங்கள ரிமைண்ட் பண்ணி விடுறதுக்காக தான் அந்த இத்தன வீடியோ போடுறது. ஃபர்ஸ்ட் ஒரு கட் ஆஃப் வீடியோ போடுறது. அதுக்கப்புறம் வேக்கன்ஸிஸ் சேஞ்ச் ஆனா, அதுக்கு தகுந்த மாரி கட் ஆஃப் மாறலையா, அப்போ ஒரு வார்னிங் குடுக்குறது. இப்ப திடீர்னு வேக்கன்ஸி இன்கிரீஸ் ஆனா கட் ஆஃப் குறையும். ஸோ நான் ஒரு மார்க் சொல்லியிருப்பேன். அதோட குறைஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல இன்கிரீஸ் ஆயிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அது வார்னிங்கா குடுக்கணும். அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி தானே ஆகணும். இப்ப இந்தியன் பேங்க் வேக்கன்ஸி ரிப்போர்ட் பண்ணதுனால அன்னைக்கு வீடியோ மேக் பண்ணேன். அது வந்து இன்டர்னல் சோர்ஸ் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணேன். நேத்து கன்ஃபார்மா ஆர்டிஐ வந்துருச்சுன்னு அதுவும் உடனே கூட மேக் பண்ணல. எல்லா சேனலும் அத பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 1 டே கழிச்சு தான் மேக் பண்ணேன். எல்லாரும் சொன்னதுக்கு 1 டேக்கு முன்னாடி நான் மேக் பண்ணிட்டேன். எல்லாரும் சொன்னதுக்கு 1 டேக்கு பின்னாடி தான் மேக் பண்ணேன். ஏன்னா, நீங்க தெரிஞ்சதே என்னாத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்ட்டு. ஸோ நம்ம வீடியோவோட பர்ப்பஸே அதுதான். உங்களுக்கு வார்னிங் குடுக்கணும். உங்கள படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். கன்டென்ட் குடுக்க 1000 சேனல் இருக்கலாம். உங்கள மோட்டிவேட் பண்ணி உங்கள கரெக்ட்டா கைடன்ஸ்ன்னு நான் ஏன் வச்சிருக்கேன்னா, அதுக்கு தான் காரணம். 13,000 பேர் ஆச்சு நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க. உங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா பார்க்குறேன் நானு. அதனால தான் நேத்து உரிமை எடுத்து நான் பேசிட்டேன். பட் இது சோசியல் மீடியாங்கிறத நான் பார்லிமென்ட்ரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வார்னிங் குடுக்குறோம். கைடன்ஸ்னா என்னன்னா, வழிகாட்டுதல். கரெக்ட்டா உங்கள இந்த டைம்ல நீங்க இத பண்ணணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்காக தான் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் இருக்கு. ஸோ, ரெகுலரா சேனல பாருங்க. கன்டென்ட் வீடியோ போட்டா, கன்டென்ட் வீடியோ பாருங்க. இப்ப நான் மெயின்ஸுக்கு ஒரு வீடியோ கொண்டு வரேன்னா, நீங்க எனக்கு வரவேற்பு குடுத்தா மட்டும் தான் அது உங்களுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு யூஸ் ஆனா மட்டும் தான் எனக்கு வரவேற்பு குடுப்பீங்க. அப்ப நான் அதுக்கான வீடியோ கொண்டு வர முடியும். இப்ப நீங்க வந்து விட்டுட்டு கடைசில எக்ஸாம் 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு மெயின்ஸ் கன்டென்ட் வேணும்னு கேட்டா, நான் ஒரே நாள்ல அத்தன வீடியோ குடுக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. குடுக்க முடியுமா? ஒரே நாள்ல குடுக்க முடியுமா? இப்ப நான் உங்களுக்காக பேசி கிளர்க்கா ஒர்க் பண்ற ஒரு சார் இருக்காரு. கிஷோர் இன்ஃபோன்னு ஒரு சேனல் இருக்கு. பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட அ அவ அவருக்கும் சம்மதம் தான். உங்களுக்காக ஃப்ரீயா எடுக்குறாரு கிளாஸ் வந்து. ஸோ, அவரு ஒர்க்கெல்லாம் போயிட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாரு. ஸோ, அவருக்கும் ரெஸ்பெக்ட் குடுத்து ஒழுங்கா கன்டென்ட்ட பாருங்க. வந்து அட்லீஸ்ட் உள்ள வந்து சால்வ் பண்ணிட்டாச்சும் போங்க.
வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு மோர் கன்டென்ட் தமிழில் கிடைக்கும். இல்லைன்னா போயிட்டு துமாரா நாம் கே அப்படின்னு ஹிந்தியில போய் பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறதுனால ஓகே தான். கட் பண்ணிடுறேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வீடியோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ, எக்ஸாம் அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜி வீடியோவோட நிறுத்திடுறேன். கண்டென்ட் வீடியோ மேக் பண்ணல. நீங்கள் எனக்கு கண்டென்ட் வீடியோக்கு வரவேற்பு கொடுத்தா மட்டும்தான் நான் மெயின்ஸ் கண்டென்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? இதை தான் இப்போ இவ்வளோ சாப்பிட்டா நேற்று சொல்லியிருக்கணும். வந்த கோவத்தில் நேற்று அப்படி இப்படின்னு பேசினேன். ஸோ ரெகுலராக டிஎன் பேக்கர்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இருக்குது டெலகிராம் குரூப்பு. அதில் அந்த பிடிஎஃப் பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன். போயிட்டு படிங்க. லேர்னிங் கேப்சூல் வீடியோவில் பார்த்து கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. டைம் ஒதுக்கி படிங்க. அவசர அவசரமாக வந்து பேங்கிங் அவேர்னஸ் படிக்காதீங்க. தெளிவாக படிங்க. அங்கே இன்டர்வியூவில் ஒன்று தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும். அரைக்குறையாக சொன்னீங்கன்னா உங்களை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணி போடுறாங்க. சரின்னு சிரிச்சுட்டு கை கொடுத்து அனுப்புவாங்க, மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ தெளிவாக ஆன்சர் படிச்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.